எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எம்எல்ஏக்கள் எங்க போனாலும் அவங்கள சுற்றி கேமரா கையுமா இருந்துகிட்டு இருக்காங்க. ரீல்ஸ் மாடல் அப்படின்றதுமே எலெக்ஷன்ல தோத்துனா அந்த கட்சி என்ன சொல்லணும்னா, இது மக்கள் தீர்ப்பு, நான் அதை ஏத்துக்கிறேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் எவர் டைம் இன் இந்தியன் ஹிஸ்டரி ஒரு கட்சி தலைவர் வந்து எங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல போதிய அளவுக்கு அக்கௌண்ட்ல நாங்க தோத்துட்டோம்னு ஒருத்தர் சொன்னாரு பாருங்க. மின்வெட்டு அதிகமா இருக்கு, நிஜமாலுமே தொழில்நுட்ப கோளாறா இல்ல கீழ்மட்டத்தில் இருக்கிற இவங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய சில அதிகாரிகளையோ இல்ல அந்த உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளை கையில வச்சுக்கிட்டு இந்த ஆட்சி மேல அவதூறு ஏற்படுத்துறதுக்கும், வெயில் தாக்கத்துல குழந்தை அழுதுன்னா என்ன பண்ணுவோம், அந்த கோபத்தை ஏற்படுத்துறதுக்குமே பண்ற ஒரு திட்டமிட்ட சதியா 5 சாயப்பட்டறைகள் இடித்து தள்ளப்பட்டு பர்மிட் இல்லாத சாயப்பட்டறைகள் எஃப்ளூயன்ஸ் வந்து தண்ணியில கலக்குது அப்படின்னு பிரச்சனை அந்த நூல் பிடிச்சிக்கிட்டே போய் பார்த்தா அங்க ஒரு சாயப்பட்டறை இதோட ரிப்போர்ட் எடுங்கன்னு கேட்டா இல்ல. ஏன்னா அங்க சில கரப்ட் ஆபீசர்ஸ் வந்து அது காரணமா நிக்கிறாங்க. சரி இடிக்கலான்னு போய் நின்னா நடுவில் வந்து முன்னாள் அமைச்சர் கோல்டு பில்லோட குளத்தூர்ல அழுவுறது, கல்யாண வீட்டுல அழுவுறது, மேடை போட்டு அழுவுறது, நடிகர்ல கூட்டு வந்து வச்சு அழுவுறது, இன்ஸ்டாகிராம்ல அழுவுறதுன்னு அழறதுக்குனே ஒரு வீடியோ பண்றது, ஒரு ஈவெண்ட் பண்றது. ஒரு முதல்வர் பேச்சு மாதிரி இல்ல, முதல்வர் பேச்சு மாதிரினா முதல்வர் பேச்சுன்னு எப்படி இருக்கணும்? பிரஸ் மீட்ல பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த கேள்விக்கு இந்த பதில படிக்க சொன்னாங்க, சேர்த்து படிக்கிறதா முதல்வரோட ஸ்பீச்சா? இல்லனா வந்து ஷேக் அலாதீன் குழந்தைக்கு ஜெயகடான் பேர் வைக்கிறது தான் ஸ்பீச்சா? எனக்கு புரியல. முதல்வரோட ஸ்பீச்சுக்கு ஏதாவது வரையறை இருக்கா? திமுக தப்பு பண்ணும்போது திமுக முட்டு கொடுப்பா, அப்படி இல்ல. தாவேக்கால ஒரு தப்பு நடந்தா கேட்கற முதல் தாவேக்காவா இருக்கும். ஒரு பிரச்சனை இவரு கத்திரத்து கேட்க விட்டாரு, யாரை கேட்டா அவனை கேட்க விட்ட சொன்னது? நான் உங்க சட்டசபையில போய் பேச சொன்னமா கேட்க விட்ட சொன்னமா கேட்பான். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு என் கூட அஜித் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போறோம். தம்பி வணக்கம். வணக்கங்கண்ணா. வெற்றி வணக்கத்தோட நான் தொடங்குறேன். ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு தெரியும் உங்களோட உழைப்பு, உங்களோட குரல் எங்கெங்கெல்லாம் ஒழிச்சுது, இதுக்காக நம்ம இவ்வளவு தூரம் போராடணும் அப்படின்றது. இந்த சந்தோஷமான ஒரு தருணத்தில் சந்திக்கிறேன். வெற்றி அடைஞ்சு இவ்வளோ நாட்கள் கழித்து நம்ம சந்திக்கிறோம். எப்படி இருக்கு இந்த வெற்றியானது? முதல்வர் விஜய் அவர்கள் அப்படின்றப்போ எப்படி இருக்கு? இல்லை, ஆரம்பத்தில் ஒரு வாரம் 10 நாள் ரொம்ப கொண்டாட்டமாக உற்சாகமாக இருந்துச்சு. இப்போ அது வந்து ஒரு பொறுப்பாக, ஒரு வேலையாக அப்படி இருக்குது. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஏன்னா நமக்கு தெரியும் திமுக ஆகிட்டிவிங்க அப்படின்னு. யாராவது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சாக்லேட் ரேப்பர் நாங்கள் கீழே போட்டால் கூட அதை கவர் பண்ணி பாருங்க அப்படின்னு போட்டுருவாங்க போல இருக்குது. அந்த அளவில் எங்களுக்கு நெருக்கடியாக இருக்குது. ஆனால் கவலை இல்லை, ஏன்னா கரங்கள் சுத்தமாக இருக்குது. தலைவன் ஒரு தர்மன், அவரை நோக்கி அவர் பின்தொடர்ந்து போயிட்டுருக்கிறதுனால எந்த கவலையும் இல்லை. தமிழ் மக்கள் கொடுத்துருக்க பொறுப்பை புரிஞ்சுக்கிட்டோம், எல்லாரும் பொறுப்போடு செயல்பட்டு. அவரே ரொம்ப காட்டமாக இதுக்கு பதில் அளிச்சிட்டாரு. இந்த மாதிரி கவர்ச்சி நோக்கி எல்லாரும் பயணிச்சிட்டாங்க. இந்த ஒரு வெற்றியானது நாங்கள் ஜட்ஜ் பண்ணல, இவங்களை வந்து நாங்கள் இவ்வளோ பொருட்டாவே எடுத்துக்கல அப்படின்னு சொன்னவங்களா இருக்கட்டும், இவங்களை கவர்ச்சி நோக்கி பயணிச்சிட்டாங்க. இந்த கூட்டமெல்லாம் ஓட்டா மாறாது நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இப்போ இந்த தருணம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போவாது அரசியலை புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க கண்ணை மூடிக்கிட்டு அது முன்னாள் குளத்தூர் எம்எல்ஏ அவர் சொல்லுவார் ஒரு ஃபேமஸ் டைலாக், பூனை கண்ணை மூடி கொண்டால் உலகம் உருண்டு விடாதுன்னு. ஆக்சுவலி உலகம் இருண்டு விடாதுன்னு, ஆனால் அது அப்படி தான் அவங்க நினச்சிக்கிட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு சுற்றி இருக்கிறவங்க துதி பாடிக்கிட்டு மாதம் மும்மாறி பிழிகிறதா மன்னரே, பிழிகிறது அமைச்சரே அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு அதுதான் களம்னு யதார்த்தம்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் அப்படி இல்லை. தவறும் வந்து இவங்களுக்கு என்ன நினப்பு வந்துருச்சுன்னா, இந்த திமுக அதிமுகவுக்கு நம்மளை விட்டால் யாரும் இல்லை, இவர் இல்லைன்னா நான் இல்லைன்னா இவருன்ற அது ஒரு பண்ணையார்த்தனமான ஒரு மனப்பாங்கு. இந்த ஒரு டெமோக்ரஸியில் இருக்கிறோம், மக்கள் தான் இங்கே முதலாளிங்கன்றதையும் மறந்துட்டு நம்ம இல்லைன்னா அவருக்கு போட போகிறாங்க, அவர் நம்ம போன இவங்க நினச்சிட்டு இவங்க இப்படி தான் பேசிட்டு இருந்தாங்க. அதனால தான் வந்து அங்கே குளத்தூர்ல ஒருத்தர் எழுதாரு. அவர்லாம் வந்து கேட்டால் தாவேக்கா பற்றி கேட்டாக்க அவங்கள பற்றிலாம் ஏன் கேட்குறீங்க, இவங்களை பற்றி கேளுங்க, இவங்களை பற்றி எடுத்துக்கோ அவங்க கொடுப்பார். அது முன்னால் இருந்த விசுவாசமே என்னன்னு தெரியல, ஆனால் அப்படி அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன தான் கள நிலவரம்னு பார்க்கல, மக்கள் பிரச்சனையே பார்க்கல, களத்தில் அவங்க எடுத்த சர்வே ரிப்போர்ட் வரைக்கும் சொல்லுங்களேன். எலெக்ஷன் முடிஞ்சு எக்ஸிட் போல்ஸில் கூட 190 சொல்லி உட்காந்துட்டாங்க. எலெக்ஷன் அன்னைக்கே பார்த்தோம். ஒரு பக்கம் வந்து எப்படிலாம் தாவக்க முடக்கலான்ற வேலையை எலெக்ஷன் அன்னைக்கு வரைக்கும் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் வந்து அவங்க ரியாலிட்டிக்கு வரவே இல்லை. எல்லாத்துக்கும் சேர்த்தா மே 4ஆம் தேதி பதில் கொடுத்து அந்த பதிலை புரிஞ்சிக்காம, இது வந்து மக்கள் கொடுத்துருக்கூடிய ஒரு ஜனநாயக தீர்ப்புன்னு புரிஞ்சிக்காம திரும்ப அதுக்கு எமோஷனல் ஆகிட்டு மக்களை அடிக்கணும், கரண்ட்டை கட் பண்ணணும், கொல்லணும், மழை வெள்ளம் வந்து சென்னை மக்கள் எல்லாம் சாகணும், இப்படி சபிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க குளத்தூர். அதையும் தானே பார்க்குறோம். ஸோ இவங்களுக்கு வந்து மக்கள் பணினா என்னன்னே புரியல, களத்தில் இருக்கக்கூடிய ரியாலிட்டி புரியலன்னு தான் தெரியுது. அட்லீஸ்ட் அதை புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். இது மன்னராட்சி இல்லை, அந்த மனப்பாங்கை விட்டுட்டு கொஞ்சம் வெளியில் வாங்க, மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல நினைக்கிறேன். ஓகே, சட்டமன்றத்தில் எல்லாமே புது முகங்கள், அதாவது ஆளுங்கட்சியில் பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத நபர்களை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. நம்ம எலெக்ஷனில் பங்கு பெறுற வரைக்கும் வெற்றி அடைஞ்சிடணும் அப்படின்னு பயணித்தோம். இப்போ வெற்றி அடைஞ்சாச்சு. ஒரு எம்எல்ஏவாக இருக்கட்டும், ஒரு மினிஸ்டராக இருக்கட்டும், அவங்களோட அந்த பங்கானது, பங்களிப்பானது எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு தான்.
அதுக்கு எப்படி ஸ்ட்ரக்சர் ஆச்சு நம்ம தாவேக்கா? அது அது எப்படி சாத்தியப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி பல பேத்துக்கிட்ட இருக்கு. இல்லை, நம்ம இந்த பூமி உருவான கதை ஜாகிரஃபிலன்னு முதல்ல வந்து நமக்கு வந்து அந்த இன்னர் கோர்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நிஃபே அப்படின்னு சொல்லுவாங்க, NIFE, நிக்கல் அண்ட் ஃபெரஸ். அதுதான் வந்து அந்த மால்டனாக இன்னும் நெருப்பு மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. சூரியனோட சில பகுதிகளோட நம்ம பூமிக்குள்ளே இருக்கிற சில பகுதிகள் வந்து டெம்பரேச்சர் அதிகம். ஓகே. அதுதான் வந்து இந்த கரண்ட் மாதிரி ஒர்க் ஆகி மேக்னெட்டிசம் மாதிரியா இருக்கும். அதுதான் நம்ம நார்த் போல் சவுத் போல்லாம் சொல்லுது. எதுக்கு இது தேவையில்லாமல் இங்கே சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோர் தான் முக்கியம். பூமின்னு எடுத்திங்கன்னா பூமியோட கோர். இப்போ நம்ம சோலார் சிஸ்டம்னு எடுத்திங்கன்னா அது நடுவில் இருக்கிற கோர். அந்த சூரியன் கிட்ட இருக்கிற ஈர்ப்பு சக்தி தான் வந்து இந்த சோலார் சிஸ்டத்தை இழுத்து நச்சிருக்கு. எல்லாமே சுற்றுப்பாதையில் ஒழுங்காக சுற்றுது, மாதங்கள் வருடங்கள் கிடக்குது. அதுபோல் எங்கள் தலைவன் தெளிவான ஒரு தலைவர். அவருக்கான கிராவிட்டி மேக்னெட்டிசம் இருக்கு இல்லையா, அது வந்து 8 கோடி பேரையும் அட் அ டைம்ல கட்டி போடக்கூடிய மேக்னெட்டிசம். ஸோ அது வந்து ஒரு எங்களுடைய 108 MLAகளை கட்டி போடாதா, அவங்கள ஒழுங்கான பாதையில் சுற்று வர வைக்காதா, வேலை செய்ய வைக்காதான்னு கேட்டால் அவ்வளோதான். இங்கே தலைவன் நேர்வையில் போகும்போது 2 சைக்கிளாக இருந்தால் 2 சக்கரம், ட்ரெயினாக இருந்தால் ஒரு 2000 சக்கரம் இருக்கும். எதுவாக இருந்தாலும் முன் சக்கரம் ஒழுங்காக போனால் பின் சக்கரம் ஒழுங்காக வரப்போகுது. அப்போ முன் சக்கரம் எங்களுக்கு ரொம்ப பலமான தெளிவான நேர்கோட்டில் போகிற நேர்மையான சக்கரம். ஸோ எங்களுக்கு இந்த குழப்பம் இது எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறது அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தலைவர் சொல்கிறத கேட்டு வேலை செஞ்சால் போதும். கட்சி ஆரம்பிக்கும் போதும் அப்படி தான், எலெக்ஷன் ஃபுல்ல போகும்போதும் அப்படி தான், இன்றைக்கி ஆட்சி நடத்தும் போதும் அப்படி தான். ஸோ இதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் வில் மட்டுமே கிடையாது இல்லையா, இது வந்து ஒரு கண்டினியூவன்ஸ். இந்த பியூரோக்ரஸி, இந்த ஆட்சி அதிகாரம் அப்படின்றது அந்த பியூரோக்ரஸியோட கண்டினியூவன்ஸ். அவங்களுக்குன்னு ஒரு பாலிசி இருக்குது. அதை வந்து எப்படி இருக்குது, எங்கே கரெக்டாக இருக்குது, தப்பாக இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அடுத்தது அதை சரி பண்ண முடியும். ஏன்னா தவறு இருக்கும்போது தான் சரி பண்ண முடியும். இல்லை நல்ல விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கொண்டு போகணும் கண்டினியூஸாக. முன்னாடி இருந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வந்தோடனே இவன் அவங்க வச்சிருக்காங்களா தூக்கி போட்டுரு, அவங்க வச்சிருக்க அதிகாரி தூக்கி போட்டுரு, அவங்க வச்சிருக்க பாலிசி தூக்கி போட்டுரு, அவங்க வச்சிருக்க பஸ்ஸையும் தூக்கி போட்டுரு. அப்படி இல்லை, எதெல்லாம் சரியாக இருக்கோ அதை மேம்படுத்தணும், எதெல்லாம் சரியில்லையோ அதை சரிப்படுத்தணுன்ற ஒரு இருக்கு இல்லையா, அந்த வகையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒன்னொன்னையா அசஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை தான் இந்த ப்ரீதிங் பீரியடில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஒரு புரிஞ்சல், அந்த ஒரு தேடல் அப்படியானது எல்லாருமே கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும். அப்போ அது கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ஒத்துழைப்பு அப்படின்னானது தாவேக்காக்கு இருக்கா? இல்லை, கொஞ்சம் ஹானஸ்ட்டாக கொஞ்சம் பிரேக் பண்ணி சொல்லலாம் அப்படின்னா இல்லை. ஓகே. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து கரப்ட் ஃப்ரீ அதிகாரிகள் இல்லை. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து முன்னால் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு வந்து விசுவாசமாக இருக்கிறது. அது வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலையில் ஓரளவுக்கு வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அவங்களுக்கு வந்து அந்த செட்டப் புரியுது. இவங்க ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் வில்லோட வந்திருக்கிற ஒரு டீம். இவங்க வந்து நீங்கள் வந்து கரப்ட் ப்ராக்டிசஸ்குள்ளே தள்ள முடியாது, ஆசை காட்ட முடியாதுன்றதெல்லாம் மேல் லெவலில் புரிஞ்சுக்கிறாங்க, அவங்கள நெறிப்படுத்த முடியுது. பட் நமக்கு வந்து மேலே இருக்கிற அந்த அதிகாரிகள் வரைக்குமே கிடையாது இல்லையா, கடைநிலை வரைக்கும் வரணும். அந்த கடைநிலை வரைக்கும் நீங்கள் இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா கீழ்மட்டங்களில் இன்னமும் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய எதிர்கட்சிக்காரங்க இவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, மிரட்டுறது, அன்னைக்கு நான் உனக்கு நல்லது செஞ்சேனே அப்படின்னு சொல்கிறது. அப்படி ஒரு விஷயம் தான் வந்து அந்த நீங்கள் ஹார்டஸ்ட் திருட்டில் கூட பார்க்கலாம். ஒரு டெம்பரவரியான ஒரு ஸ்டாஃப் வந்தாலும், ஆனால் அவர் வந்து ஹை செக்யூரிட்டி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க் ஏரியாக்குள்ளே போய் அதை எடுத்துகிட்டு போய் பெங்களூரில் வைக்க முடியும்னா, ஸோ அவங்க பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க. அதே தான் வந்து இந்த காலத்தில் வந்து ஃபியூஸ் திருடுறது, 800 கிலோ காப்பர் வயர் திருடுறது, டிரான்ஸ்ஃபார்மர் மூலம் கம்பி தூக்கி போட்டு ஓடுறது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது அந்த சில பிரதிநிதிகள், சில மோசமான உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய சப்போர்ட்டில் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. இது எப்படி கட்டமைக்க போகிறாங்க தாவேக்கா? இது எப்படி ஒழுங்குபடுத்த போகிறாங்க? இல்லை, சொல்கிற இடத்துல சொல்லி கொடுக்கலாம், கேட்காதவங்கள நம்ம சஸ்பெண்ட் பண்ணலாம், பதவி நீக்கம் பண்ணலாம், இல்லை பெஞ்ச் பண்ணலாம், அவ்வளோதான். இது நம்ம ஒன்று அவங்களெல்லாம் கூப்பிட்டு அடிக்க போகிற சினிமாவா இது? சரி பண்ணுறவங்களுக்கு நல்ல மரியாதையான போஸ்ட்டுக்கு இருக்கும், வேலை செய்வாங்க. முன்னாடி தப்பான பேர் எடுத்தவங்களுக்கு கூட வாய்ப்பு கொடுக்கப்படும். ஏன்னா அப்படி ஒரு நல்ல தலைவர் என்னன்றதை நான் பார்க்குறேன். உனக்கு நீ படிச்சிருக்க, உனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, நீ செய்வேன்னு நம்பி கொடுக்குறேன். இப்போயே சரி பண்ணிக்கோ. சரி பண்ணலன்னா அதுக்கான ரிப்பர்கஷன்ஸ் நீ பார்ப்பேன். தப்பு பண்ணாக்கா அந்த இடத்துல இருக்க மாட்டேன். அவ்வளவுதானே, ரொம்ப சிம்பிள் அஸ் தட். அதனால் அவங்க எல்லாருக்கும் அந்த வாய்ப்பும் கொடுக்கப்படுது, சரிப்படாதவங்கள மாற்றப்படுகிறது, அவ்வளோதான். அதுதான் அந்த ப்ரீதிங் டைம் சொன்னது. இவங்க எல்லாருக்கும் எங்களுடைய விஷன் என்ன, அப்போ நாங்கள் லஞ்சம் வாங்க வரல, உங்களை வாங்க விடுறதுக்கும் வரல, மினிஸ்டருங்க வாங்க மாட்டான்னு சொன்னால் சில பேர், சில அமைச்சருங்க, சில அதிகாரிகள்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறதா வந்து சில நண்பர்கள் வழியாக கேள்விப்படுறோம். அமைச்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த கமிஷன்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாராம், நம்ம வரைக்கும் பேசிக்கலாம். நம்ம வந்து இந்த இன்ஜினியரும் அந்த இன்ஜினியரும் சேர்ந்து நமக்குள்ள ஒரு கட்டிங் பேசிக்கலாம். ஏன்பா வாங்க விட மாட்டோம், வாங்க மாட்டோம், அதுதானே சொன்னோம். இப்போ வாங்க மாட்டோன்றது அமைச்சர் சொன்னார்னா வாங்க மட்டும் விடுவோமா? ஸோ நீங்கள் வாங்கலாம் முடியாது. அது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். வாங்குற 2 பேர் வந்து கையங்கலமாக கரப்ஷன், ஆன்டி கரப்ஷனில் மாட்டினாங்கன்னா அப்புறம் புரியும் அவங்களுக்கு. தலைமைச் செயலகம்னா என்ன, அங்கே என்ன நடக்குது, இந்த பதவியேற்பு விழானா என்ன, யார் இந்த அமைச்சர், அவங்களுக்கு என்ன வேலைகள் அப்படின்றத தெரியாமல் ஜென்ரேஷன்ஸ் அப்படி வகைப்படுத்தலாம் நினைக்கிறேன்.
80s 90sல இருக்கும் கூட அதை பத்தின அதிகாரப்பூர்வமாகவும் முழுவீச்சாவே தெரியாது. ஆனா இப்போ அதை ஒரு நிறைய பேர்லாம் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஏன் இந்த தாவேக்கா ஆட்சி அமைஞ்சது? நாங்க எவ்வளவு சந்தோஷமா எங்க வேலையில செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நாங்க டிவி பார்க்குறோம். என்ன நடக்குதுன்னு நாங்க தெரிஞ்சுக்கிறோம். இப்ப எங்க ஊர்ல எங்க வீட்ல ஒரு பிரச்சனை யாரை அணுகணும்? எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும்? இவ்வளவு பெரிய மாற்றம். தலைமைச் செயலகமே மாறி இருக்கு. ஸோ இதுதான் மக்கள் எதிர்பார்த்தாங்களா? இல்ல இப்படிதான் நம்ம கொடுக்கணும்னு நம்ம தயார் நிலையில இருந்தோம்? இல்ல இது வந்து கோ வித் த ஃப்ளோ தான். ஓகே. ஏன்னா எங்களுக்கு healthy-ஆ தெரியும். ஆமா. ஹெல்த்தியா இருக்கு. ஆமாமா. ஏன்னா அது நடக்கிறது நல்லா இருக்கும்போது அது கன்டினியூஸ் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாரு. இப்போ வந்து திருவிழா கோலமா தலைமைச் செயலகம் இத்தனை மாசம் இத்தனை நாள் கழிச்சு இருக்குமான்னு கேட்டாலே எனக்கு அது தெரியல. அவங்க போலீஸ்காரங்க வந்து படுற அவஸ்தையை பார்த்தா பார்க்கிங்லாம் முடிஞ்சு ரோட் சைடில் பார்க்கிங்லாம் ஓரமாக போடுங்கன்னு சொல்ற அளவுக்கு அங்கே ஆளுக்கு வருகை தந்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் முதல்வர் பாத்திரத்துக்கு மட்டுமே. இதை தவிர வந்து ஒரு அமைச்சரையும் போய் கொண்டாடுறாங்க, ஒவ்வொரு எம்எல்ஏவும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க, வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அவங்க இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகளையும் தெரிவிக்கிறாங்க. அது ஒரு சாரார் வராங்க. வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கும் என் ஃபேமிலில இருந்து ஒருத்தர் வந்துட்டாரா இந்த இடத்துக்கு, இது எங்களுக்கெல்லாம் எட்டாவதுக்கான என்னன்னே தெரியாத விஷயம், இன்னைக்கு அது எங்களுக்குமான இடம் அப்படின்ற ஒரு கொண்டாட்டம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் தான் நமக்கு அந்த பெரிய பொறுப்புணர்ச்சியை கொடுக்குது. அதான் நான் சொன்ன சில இடங்கள்ல அமைச்சர்கள் வந்து வேர்க்க நின்றுக்கிட்டு 6 மணி நேரம்லாம் நின்றுக்கிட்டு வர்றவங்களை ரிசீவ் பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்த்துக்களை ரிசீவ் பண்றது. ஒவ்வொருத்தர் கூடயும் ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் செலவு பண்றதுக்கே 6 மணி நேரம் நிக்கிற மாதிரி 8 மணி நேரம் நிக்கிற மாதிரி இருக்கு. நைட்டு 11 மணி வரைக்கும் தலைமைச் செயலகத்துல அமைச்சர் இருக்கிறதெல்லாம் நான் பார்த்தேன். கூட நானும் உட்கார்ந்து இருந்தாலும் தெரியுது. அப்பதான் வெளியே வராங்க. ஒரு 9-10 இருக்கும் நான் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு அமைச்சரும் அப்பதான் வெளியே வராங்க. ஒரு பக்கம் என்னன்னா காலைல 9 மணிக்கே சட்டசபைக்கு வர்றவர் முதலமைச்சர், 11 மணி வரைக்கும் இருக்கிற அமைச்சர்கள் அதிகாரிகள் நிலைமை பாருங்க. ஸோ இங்க என்னன்னா நேர்மையா இருக்கிறது மட்டும்தான் இங்க ஈஸியான வழி. அதனால அதை புரிஞ்சுக்குவாங்க. இதை தவிர வந்து இதை வந்து மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு அரசியல் நான் 2 விஷயம் பர்சனலாக இன்னைக்கு கால ட்விட்டர்ல பார்த்தது ரொம்ப ரசிச்ச ஒரு விஷயம். ஒரு பையன் போட்டிருக்கான், எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது அந்த வீடியோவை கட் பண்ணி போட்டு, நான் துப்பாக்கி 30 வாட்டி பார்த்துருக்கேன், எலெக்ஷன் ரிசல்ட் வீடியோ 40 வாட்டி பார்த்துருக்கேன்டா, 40 டைம்ஸ் ரீவாட்ச் சாம்பியன் அப்படின்னு போட்டிருக்கான். ஸோ ஒரு பக்கம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சீரியல் பார்த்துட்டு இருந்தவங்கலாம் வந்து இன்னைக்கு அரசியல் விவாதங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு வீடியோவில் போட்டு அந்த 2 பாட்டாக போடுறாரு ஒரு நண்பர். அந்த கடைசியில் வந்து அடுத்த வீடியோட ப்ரோமோலாம் போட்டு ஒரு பிஜிஎம்லாம் போட்டு ஹைப் பண்ணியிருந்தாரு. இன்டர்வல் பிளாக் இவ்வளோ ஆசையாக இருந்தால் நாங்கள் ஏன்டா சினிமா பார்க்க போகிறோம், அரசியலே பேசுவோங்கடான்னு ஒருத்தர். அந்த அளவுக்கு ஒரு கொண்டாட்டமாக மாறிடுச்சு. இதுதான் ஆரோக்கியமான விஷயம். அது வந்து மக்களே முன்னெடுத்துட்டாங்க. இதை வந்து இப்படி போகலான்னு தலைவர் கூட வழிநடத்தலை. அந்த தலைவரை சுற்றி இருக்கும்போது தானாகவே அந்த எக்கோ சிஸ்டம் பில்ட் ஆகும்ல, அப்படி அழகாக பில்ட் ஆயிருக்கு. இப்போ என்ன இதில் நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தப்பு யார் பண்ணாலும் கேட்பாங்க. இந்த திமுக தப்பு பண்ணும்போது திமுக முட்டு கொடுப்பான். மற்றவங்களாம் வந்து இவங்களெல்லாம் கேட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு போயிடும். இப்போ அப்படி இல்லை, தாவேக்கால ஒரு தப்பு நடந்தால் கேட்குற முதல் தாவேக்காவாக இருக்கும். ஒரு பிரச்சனை இவர் கத்திரத்து கேட்க விட்டாரு, யாரை கேட்டா அவனை கேட்க விட்டு சொன்னது, நான் உங்க சட்டசபையில் போய் பேச சொன்னமா கேட்க விட்டு சொன்னமா கேட்பான். ஸோ அந்த அளவுக்கு வந்து கேள்விக்கும் பதிலுக்குமான இடமாவே அக்கௌண்டபிலிட்டி கிரியேட் ஆகும்போது கரெக்டாக இருக்கும். அந்த டிரான்ஸ்பரன்சி அக்கௌண்டபிலிட்டி கிரியேட் ஆகிட்டா போதும் இல்லைங்களா. ஸோ மக்களுக்கு கேள்வி கேட்கலாம், கேள்வி கேட்குற இடத்துல தான் நீ இருக்க, பதில் சொல்லணும்பா நீ அப்படின்ற ஒரு புரிதல் இல்லை. இதுவே ஜனநாயகம், இதுவே ஜனநாயகத்தின் ஆகச்சிறந்த வெற்றியை நான் பார்க்குறேன். சிறப்பு. இந்த மாற்றத்தை தான் மக்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பெரும்பான்மை அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போ அந்த தோழமை கட்சிகள் எல்லாமே பெரிய கட்சிகள்லேருந்து விலகி முழுமையா அவங்கள கூட்டணியில் இணைச்சிக்கிட்டாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இது அடுத்த கட்டத்துக்கு போகும்னு எடுத்துக்கலாமா? அதாவது அடுத்தடுத்த தேர்தலையும் இது தொடருமா? இனி முதல்வர் விஜயோட தான் பயணிப்பாங்களா அந்த மற்ற கட்சியின் அந்த தோழமை கட்சிகள்? இல்லை, நான் அரசியலை பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஐம் மேன் ஆஃப் வெரி சிம்பிள் டேஸ்ட். மக்கள், தலைவர்கள், கட்சிகள் இதுக்கெல்லாம் ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. எல்லாரும் ஒன் அண்ட் த சேம். ஒரு பக்கம் மக்கள் ஆரவாரமாக ஒரு தலைவனை கொண்டாட ஆரம்பித்தா மற்ற கட்சிகள், அந்த கட்சி தலைவர்கள் எல்லாரும் வரிசையில் வந்துடுவாங்க. மேபி அவங்களுக்கு முன் வரிசை ஒதுக்கப்படலாம். ஆனால் வந்து மக்களுடைய எண்ணத்தில் இருந்து, மக்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து கட்சி தலைவர்கள் வேறுபட போகிறது கிடையாது. ஏன்னா மக்களோட பிரதிநிதிகள் தானே அவங்களும் எண்ட் ஆஃப் த டே. அதனால் வந்து மக்களே கொண்டாடுற ஒரு விஷயத்து போது இந்த தலைவர்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து தமிழகம் வந்து ஒரு நல்லாட்சி நோக்கி நடந்துகிட்டு இருக்கு. 1 மாதம் வந்திருக்கு. சில விஷயங்கள் என்னால் உங்களுக்கு வந்து ரொம்ப வெளிச்சம் போட்டு சொல்ல முடியும். அது வந்து டாஸ்மார்க் விஷயத்தில் எடுத்த ஸ்டெப்பாக இருக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 3600 கோடி ரூபா வெளியில் போயிட்டு இருந்ததை நிறுத்தி அதை திருப்பி கஜானாக்குள்ளே கொண்டு வரது இஸ் நாட் அ ஜோக். அதே போல் இத்தனை டாஸ்மார்க் கடைகளை மூடுறோன்னு ஒரு ஸ்டெப் எடுக்கிறதும் விளையாட்டு கதை கிடையாது. ஒரு கனிம வலையில் இவ்வளோ வந்து பிரச்சனை இருக்குன்னா அதை தடை பண்ணுறோம். உடனே ஒரு ஃபேக் நரேட்டிவ் கொண்டு வந்து நிற்கிறாங்க, உடனே விலை ஏறிடுச்சு, அபரிமிதமாக ஏறிச்சு. எவ்வளோ ஏறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் மண்ணு 3000 3300 ஏறி இருக்கு. அதையும் இன்னைக்கு கூப்பிட்டு எக்ஸ்ட்ரா விலை விற்றீங்கன்னா சீல் வச்சிருன்னு சொல்லிட்டார். ஸோ ஒரு பிரச்சனைக்கும் இம்மிடியேட் ஆக்ஷன்ஸ் இருக்குது பாருங்களேன். இது நான் சொன்ன சும்மா 2. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இந்த சாயப்பட்ட பிரச்சனை காலங்காலமாக நம்ம குழந்தையா இருக்கும் போதுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு இது வரைக்கும் எந்த இடத்துலையும் ஒரு சாயப்பட்ட இழுத்து முடி நான் கேள்விப்பட்டதே கிடையாது.
சும்மா வைப்பாங்க, 2 நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணுவாங்க. 5 சாயப்பட்டறைகள் இடித்து தள்ளப்பட்டது. பர்மிட் இல்லாத சாயப்பட்டறைகள். சாயப்பட்டறைக்கு பர்மிட் இருக்கா இல்லையா எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்ம கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் சாயப்பட்டறைகள் இருக்கணும். அது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இருக்கும். கரெக்ட். அவங்களும் என்னென்ன வச்சிருக்காங்க கரெக்ட். நம்ம கிட்ட இப்போ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் லிஸ்ட் இருந்தா நம்ம பார்க்கலாம். அந்த லிஸ்ட்ல பேரே இல்லாத ஒரு கம்பெனியை எப்படி போய் ஆய்வு பண்ணுவீங்க? அப்ப எப்படி பண்ணணும்னா இந்த இடத்துல இயங்குது என்ன பண்றதுனே தெரியாது. தேடணும். ஒரு மாவட்டத்துக்குள்ள ஒரு அமைச்சர் இறங்கி தேடினாதான் எங்கெங்க இதெல்லாம் வந்து எஃப்ளூயன்ஸ் வந்து தண்ணியில கலக்குது அப்படின்னு பிரச்சனை அந்த நூல் பிடிச்சிக்கிட்டே போய் பார்த்தா அங்க ஒரு சாயப்பட்டறை இருக்கு. இதோட ரிப்போர்ட் எடுங்கன்னு கேட்டா இல்ல. ஏன்னா அங்க சில கரப்ட் ஆபீசர்ஸ் வந்து அது காரணமா நிக்கிறாங்க. அப்ப அந்த தேடினா பர்மிட் பார்த்தா பர்மிட் இல்லை. அப்படி ஒரு சாயப்பட்டறை இயங்குறதுக்கு ரெக்கார்டே இல்லை. சரி இடிக்கலான்னு போய் நின்னா நடுவில் வந்து இது அமைச்சர் முன்னாள் அமைச்சர் கோல்டு பெல் வருது. அது என்னங்க கோல்டு பெல்லு தங்கமணியா? சரி அப்புறம் முதல்ல இடிச்சிருங்க. ஒரே நாள்ல 5 சாயப்பட்டறை இடிச்சிருக்காரு சுற்றுச்சூழல் அமைச்சர் திரு ராஜீவ் அவர்கள். அதே மாதிரி விதிகள் பர்மிட் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த விதிகளை மீறி செயல்படுறது. எஃப்ளூவன்ட் டிஸ்சார்ஜுக்கு ப்ராப்பரா வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் இருக்கணும். ட்ரீட்மெண்ட் பிளானே கிடையாது. அப்படியே கழிச்சு விடுது. அதை ஒரிஜினலா நிஜமாவே ட்ரீட்மெண்ட் பண்ணி அமிச்சா அவங்களுக்கு செலவு ரொம்ப கம்மி. ஆனா என்னைக்கோ ஒரு நாள் தானே ரைடு வராங்க. அன்னைக்கு காசு கொடுத்துப்போம், லஞ்சம் கொடுத்துப்போன்னு அந்த ட்ரீட்மெண்ட் பிளான் இல்லாம வச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்தையும் சர்வேலன்ஸ்ல வச்சிருக்காரு அமைச்சர். இன்னைக்கு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் செயல்பட முடியும்னா டாஸ்மார்க்ல ஆரம்பிச்சு கனிமவளத்துல இருந்து சுற்றுச்சூழல் ஆரம்பிச்சு சத்துணவு வரைக்கும் ஒரு பள்ளி கல்வித்துறை ஆரம்பிச்சு ஒவ்வொன்றுத்துலையும் வேலை செய்யறாங்கன்னா இது எல்லாரும் பொறுப்புணர்ந்து இருக்காங்க. அந்த தலைவன் டெய்லி பேசிஸ்ல அவங்களை கைட் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளவுதான் எனக்கு தேவை. இப்படி ஒரு கொண்டாட்டமா ஒரு நல்லது நடக்கும்போது ஏன் போவானே? மக்களுக்கு வேற எதுக்கு மாற போறாங்க? நம்ம பரியரும் பெருமாள் படம்லாம் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு உட்காந்துருக்க முடியாது. கிளைமேக்ஸ் முடிஞ்சதும் யாரா அந்த கதிர் கொண்டாடணும்னு தோணும். அந்த படத்தை நிஜமாக்கியிருக்காரு. அதான் சொல்லணும், திரையில பார்த்தது என்னடா தரையில தெரியுதுன்ற மாதிரி எல்லாத்தையுமே ரியலா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுதான் ரியல் ஹீரோ அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஆனா ஏன் அந்த அளவுக்கு கொடுக்க ஒரு அமைச்சர் பதவி கொடுத்து அவங்களை தன்னோட வசப்படுத்திக்கிட்டாருன்னு சிலர் சொல்றாங்க. அந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு நிஜமாலுமே உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் இதுதான், இதை தாண்டி எங்களால கொடுத்துருக்க முடியும் எங்களோட வந்திருந்தா. ஆனா நீங்க இப்போ வந்து சந்தோஷம் இந்தாங்க இதை நீங்க வச்சுக்கங்க அப்படின்னு கொடுத்து அவங்களை அழகு பார்த்து அவங்களை கொண்டாடுறதுல எப்படி இவ்வளவு பெரிய சந்தோஷம்? இல்ல நீங்க பரியரும் பெருமாள் மட்டும்தான் திரையில பார்த்து முதல்வன் படமே திரையில பார்த்து ஒரு தலைவனை எடுத்து எல்லாரும் வந்து நிற்பாங்க, அவர் வேலை பேசுவாங்க. அவர் மக்களோட நின்று தனிப்பட்ட முறையில் நின்று ஜெயிக்கும் போது அந்த எதிர்த்தவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கை கோத்துட்டு இந்த ஆட்சிக்கு தலைவலி கொடுப்பாங்க. அதான் அந்த படத்தோட கதையே இல்லையா? அதே மாதிரிதான் இன்னைக்கு இங்க வேலை பேசினவங்க எல்லாம் இவர் படியில இன்னைக்கு அங்க ஒன்னா சேர்ந்துக்கிட்டு எலெக்ஷன் முடிஞ்ச அந்த பதவியேற்பு நடுவில் நடந்த அநியாயத்தையும் அசிங்கத்தையும் பார்த்துட்டு தானே இருந்தோம். அந்த கட்சியில அவர் முதல்வர் கேண்டிடேட் ஜெயிச்சிட்டாரு, அதனால அவர் முதல்வர். இந்த கட்சியில முதல்வர் கேண்டிடேட் தோத்துட்டு அதனால துணை முதல்வர் கேண்டிடேட் ஒன்னா போட்டு 10 வரைக்கும் இருக்கிற எல்லாரையும் ஆசை காமிச்சு ஒன்னா கூப்பிட்டு ஒரு ஆட்சி அமைக்கலாம்னா அது எப்படி இருந்திருக்கும் பாருங்க. பிச்சைக்காரன் பாத்திர மாதிரி இருந்திருக்கும் அந்த ஆட்சி அமைஞ்சிருந்தா. அது நடக்காம போன வரைக்கும் நல்லது. அப்ப அந்த மாதிரி எல்லாமே நான் என்னோட புரிதல் என்னன்னா வந்து கலை என்பது வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது தான். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கலையில இருந்து வாழ்க்கை பிரதிபலிக்கப்படுகிறது. அதனால வந்து அங்க நடக்கிறது இங்க நடக்கிறதும் சினிமா தனமா இல்லை, ரியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பிரதிபலிச்சிருக்க அந்த படங்கள். அதனால தான் அந்த படங்கள்லாம் நல்ல படங்கள் கொண்டாடப்பட்டது. அதை ஒரு பக்கம் வச்சிருவோம். இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை டே ஒன்லேருந்து சொல்லிட்டு இருக்கோம், நம்மளே ஜெயிக்கலாம். அப்படி மீறி அப்பவும் நம்ம கூட வர்றவங்களாம் நம்ம ஆதரிக்கணும் இல்லையா, அவங்களுக்கும் ஆட்சியில் பங்கு கொடுக்கணும் இல்லையான்னு இதை ஒரு தலைவன் சொல்லி அது எல்லா கட்சிகளையும் பேசு பொருள் ஆயும் அந்த பண்ணையார் மனநிலைமையில தமிழகத்துக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கெல்லாம் ஒத்து வராதுன்னு சொன்ன தலைவர்கள் ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் இருக்கா? ஆனா இன்னைக்கு அவங்க அதை பண்ணாங்க. அவருக்கு ஆட்சியில பங்கும் இவருக்கு ஆட்சியில பங்கும் கொடுக்குற நிலைமைக்கு வந்தாங்க. அப்போ புரியுது அவங்களுக்கு, இவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பதவின்றது ஒரு ருசி, ஒரு திமிரு, இது ஒரு சேவையோ பொறுப்போ கிடையாது. இது வந்து இவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கும் அதிகார துஷ்பிரயோகம் பண்றதுக்குமான ஒரு இடம். அதனால தான் ஒரு தேர்தல் தோல்வி இவங்களை துவண்டு போய்க்குது, பயம் போய்க்கிடுது. நம்ம 2 பேரும் இல்லாம 3வது ஒருத்தர் வந்தா இத்தனை நாள் நம்ம பண்ணதெல்லாம் வெளில வந்துடும். அது போல கொள்ளடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காம போயிடும். நிஜமாவே நல்லாட்சி கொடுக்க முடியும், நம்ம கொடுக்காம வச்சிருந்தோம், அந்த நல்லாட்சி அவங்க கொடுத்துட்டா மக்களுக்கு பட்டவர்த்தமா தெரிஞ்சிருமே. ஸோ அது நடந்துடக்கூடாதுன்றது தான் அந்த பதட்டம், அந்த அழுகாட்சி, அந்த கள்ள கூட்டணி, அந்த கேவல கூட்டணி எல்லாத்துக்குமான காரணம். ஸோ இன்னைக்கு அது எல்லாத்தையும் முறியடிக்கும் போது நல்ல தலைவர்கள் இவங்களால் ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்தாங்க. இன்னைக்கு வந்தோன்னா அந்த இடம் புரியுது, எவ்வளோ ஃப்ரீ ஹேண்டு கொடுக்குறாங்க, எவ்வளோ வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாங்க. இப்படி ஒரு அமைச்சரவையில் இடம்ன்றது காலத்தின் கனவாக இருந்தது நல்ல திருமானம் போட சிறந்த தலைவர்களுக்கு. அதை ஒரு தலைவர் 2024 வந்து 26 நிதர்சனமாகி கொடுக்கும்போது அது எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்கும். அவருக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கலாம், சே தம்பியை கொஞ்சம் கூட ஆதரிச்சிருக்கணுமோ, இந்த மேண்டேட் 180 சீட்டை ஜெயிச்சிருந்துருக்கணுமோன்னு. ஓகே, இட்ஸ் நெவர் டு லேட் டு ஸ்டார்ட் ரைட் திங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இதுக்கப்புறம் இது தேவை இருக்காது, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அந்த பக்கம் போகிறதுக்கு அவசியம் இருக்காதுன்னு புரிஞ்சுக்க. இப்போ நம்ம இவ்வளோ விஷயங்கள் பாசிட்டிவ் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க 2 பேரும் இணைஞ்சு ஒரு வேளை நடந்திருந்ததுன்னா தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக எழுத்திருந்திருக்க மாட்டாங்க.
அப்போ சிஎம் விஜய் அவர்களோட மனநிலையானது எப்படி இருந்திருக்கும்? இன்னும் ஆக்கப்பூர்வமாக இன்னும் பயங்கரமா எதிர்த்து நின்றுப்பாரு. ஒருவேளை நடந்திருந்தா, ஒருவேளை நிஜமா சொல்றேன், ஒரு அவரு அவ்வளோ பெர்சன்டேஜ் கூட வாய்ப்பு இல்ல. இல்ல கூலா சிரிச்சுட்டு உட்கார்ந்துருப்பாரு. நான் என்ன சொல்றேன்னா, இப்படி ஒண்ணு நடக்க முடியும்னா இந்த 2 கட்சியும் ரிட்டன் ஆஃப். அந்த நாளோட அதெல்லாம் இருந்தது ஹிஸ்டரியில எழுதி வச்சிடலாம், இருந்தார்கள் அப்படின்னு. அந்த நிலைமைக்கு அது போயிருந்திருக்கும். அதுக்கு அடுத்ததே ஒரு தேர்தல் வந்திருக்கும். ஏன்னா கூட்டுக்கலவனி எப்பயும் ஒத்து வரேன்னு சொல்லுவாங்க. நல்ல ஒன்னா இருந்துடலாம், கெட்ட ஒன்னா இருக்க முடியாது. அவங்க பங்கு பிரிவில் சண்டை வந்துடும். அப்ப சீக்கிரமா அது உடையணும் போது, ரெண்டாவது நம்ம மக்களை வந்து நீங்க அப்படிலாம் ஈஸியான மக்களை ஏமாற்ற முடியாது. காலைக்காக லட்சக்கணக்கில் நின்னவங்க இந்த மாதிரி ஒண்ணு பண்ணினா கோடிக்கணக்கில் இறங்கி வந்து களத்தை நிற்க மாட்டாங்க. அப்ப அன்னைக்கு மேண்டேட் என்னவா இருந்திருக்கும்னா 200-220 சீட்டு ஜெயிச்சிருப்பாரு. அப்ப அன்னைக்கு இந்த எதிர்கட்சிகள் என்பது ஒரு கனவா, ஒரு பழைய கனவா, கெட்ட கனவா போயிருக்கும். நடக்காதது அவங்களுக்கு நல்லதா போச்சு. நான் அவ்வளவுதான் சொல்வேன். தாவேக்கா ஒரு இம்மி கூட பதட்டப்படல, ஒரு இம்மி கூட கவலைப்படல. இது மக்களாட்சி, என் மக்கள், என் தலைவர்கள், அவங்க என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க, நல்லதே நடக்கும், கான்பிடென்டா இருங்க, வெற்றி நிச்சயம் சொன்ன வார்த்தை அவர் அவருக்கே சொன்ன மாதிரி அன்னைக்கு அவ்வளவு கூலா இருந்தார். அதுக்கேற்ற மாதிரி அது மக்களின் தீர்ப்பு வென்றது, அவ்வளவுதான். அப்படி இவங்க கேவலமா ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னா நாடே சேர்ந்து காரி துப்பிருக்கும். இவர் வெற்றி அப்படி உலகமே திரும்பி பார்த்ததோ, கேவலமா பண்ணிருந்தா நாடே காரி துப்பிருக்கும். அது நடக்காம தெரிஞ்சு அவங்க தப்பிச்சு தம்பரா முடியும்னு போக வேண்டியது. அவங்க இதையும் பயங்கரமா விமர்சிக்கிறாங்களாமா. ஏன்னா அப்போ அதை ஏத்துக்க கொள்ளாத மனப்பான்மை உள்ளவங்களாம் சோஃபா மாடல் ஆட்சி அப்படின்ற விஷயம் தான். இது எந்த அடிப்படையில் அந்த சோஃபா மாடல்ன்றது உருவாச்சு? வன்மம். இது வன்மத்தின் வெளிப்பாடு. அது இன்னொருத்தர் ட்வீட் போட்டிருந்தாரு பாருங்க, ஒரு நல்ல சமூக நீதி தலைவர்னு பேர் வச்சுக்கிட்டு ஒரே ட்வீட்டை போட்டு 5 நிமிஷத்துல பயந்து டெலீட் பண்ணாரு பாருங்க. அந்த ட்வீட்டோட அர்த்தமே உங்களுக்கு பார்த்துருக்கலாம். ஒரே ட்வீட்ல 2 கூட்டணி கட்சிகளை, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு கூட்டணி கட்சி, சிறுபான்மையின் சமூகத்தை சேர்ந்த ஒரு கூட்டணி கட்சி, 2 பேரையும் அசிங்கப்படுத்திட்டாரு. சிறுத்தைகள், ஏணி, அப்படியே வந்தீங்கன்னா தாய்மார்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், எல்லாருடைய ஒழுக்க நெறியும் அசிங்கப்படுத்திட்டாரு. இவங்களோட கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருத்தரோட போனால் அது எப்படின்னு கேவலமான ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? இதைத்தான் பண்ணையார்த்தனம்னு நம்ம சொல்கிறோம். அந்த புத்தி தான் வந்து நீ ஒரு மேய ஜெயிச்சா நான் பாதி மீசை எடுத்துக்கிறேன்னு சொல்கிறது. மீசனா என்ன ஆஃப்டர் ஆல் முடி. அது என்னமோ பிறக்கும் போதே மீசையோட பிறந்த மாதிரியும் 20-25 வயசுக்கு மீசில் தான் இருந்திருப்பார் அவரும். என்ன கெட்டு போச்சு? இப்போ நாளைக்கே ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் மொட்டை அடிச்சாலும் மீசை எடுக்க தானே போகிறீங்க. அவர் கோயிலுக்கு போகாத ஆளாக இருந்தால் மொட்டை அடிக்கும் முடி எடுக்கும் வெட்ட தானே போகிறீங்க. அது இன்னும் மூக்கா காதை வளராமல் போகிறதுக்கு. சரி, அப்போ அதை வச்சுக்கிட்டு பேசுவேன். நான் அப்போ மீசை வச்சுருந்தேன் பெரிய இவனா மனுஷன் ஆம்பளைனா? அப்போ மீசை எங்கள் அம்மாவுக்கு மீசை இல்லை, எங்கள் பாட்டிக்கு மீசை இல்லை, உங்கள் அம்மாவுக்கு பாட்டிக்கு மீசை இல்லை, மீசை இல்லாதவங்க கேவலமா? உங்களுக்கு புரியுதா இவங்களுடைய ஆணாதிக்க புத்தி, சாதிய வன்மம்? அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. அது ஏதோ ஒரு இடத்துல அது ஒரு பேசு பொருளாக இருந்தது முன்ன காலத்தில். அது வந்து இந்த நல்ல தலைவர்களுக்கெல்லாம் வந்து இவங்க வந்து ஒரு ஜமீன்தார் சேரை போட்டுக்கிட்டு ஒரு பிளாஸ்டிக் சேரில் உட்கார வச்சுருந்தாங்க அப்படின்னு இவங்களே கிண்டல் பண்ணுவாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு சமமா மரியாதை இடம் கொடுத்துட்டாங்கன்னு அது பேர் சோஃபா மாடல் ஆட்சி. இது எவ்வளவு ஒரு கேவலமான எண்ணம் இல்லை? எல்லாரும் சரி சமமா ஒரே மாதிரி உட்காரணுன்றது தானே அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் சேர் கொடுங்க தானே கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை கொடுக்கும்போது அதை பார்த்து வயிறு எறிஞ்சு இது சோஃபா மாடல்ல என்ன அர்த்தம்? ஸோ இது இந்த புத்தி தான், இந்த புத்திக்கு பேர் தான், எனக்கு அந்த வார்த்தையை சொல்ல பிடிக்கல, இவங்க பண்ணையார்த்தம். இதை மக்கள் ஏற்றுக்க போகிறது கிடையாது. இதோட வெளிப்பாடு தான் இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற அண்ணா நகருக்கு பஸ் போகாமல் இருந்தது, தேனியில் மலை கிராமத்துக்கு இவ்வளோ பஸ் விடாமல் இருந்தது. எல்லாம் ஒன்னொன்னு உடையும். ஜாதி மத அரசியல் உடையும், பண அரசியல் உடையும், இந்த மாதிரி அநியாயத்துக்கு இருக்கக்கூடிய பண்ணையார்த்தனமான அரசியல் உடையும். இவங்க இதே நிலைப்பாட்டில் தான் திரும்ப ஜெயிக்கவே போகிறது இல்லை. தாவேக்கா நிர்வாகிகள், அதாவது எம்எல்ஏக்களோ இல்லை வந்து மினிஸ்டரோ எங்கே போனாலும், எனக்கு தெரிஞ்சு மினிஸ்டர் அவ்வளோ பேர் அடிபடுதான்னு நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் எம்எல்ஏக்கள் எங்கே போனாலும் அவங்கள சுற்றி கேமரா கையுமா இருந்துகிட்டு இருக்காங்க. இது ரீல்ஸ் மாடலா அப்படின்றதுமே அதுக்கு அடுத்தது அங்கே வந்துட்டாங்க. இப்போ ஒவ்வொன்றா வைக்கிறாங்க. அந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுல என்ன இருக்குது அப்படின்னு எனக்கும் இல்லை, இதில் ஒன்று இருக்குது. இப்போ அதுக்கு பேர் பயம். ஓகே, தோத்துட்டு எப்பயுமே நம்ம பார்த்துருக்கோம், எலெக்ஷனில் தோத்துன்னா அந்த கட்சி என்ன சொல்லணும்னா இது மக்கள் தீர்ப்பு, நான் அதை ஏற்றுக்கிறேன், நாங்கள் வந்து இதை ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணுறோம், அதில் என்ன தப்பு நடந்தால் சரி பண்ணுவோம், இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் எவர் டைம் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஒரு கட்சி தலைவர் வந்து எங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் போதிய அளவுக்கு அக்கௌண்ட்டில் நாங்கள் தோத்துட்டோன்னு ஒருத்தர் சொன்னார் பாருங்க. இதுக்கு பேர் தான் பயம். ஓகே, பயத்துக்கு ஒரு முகம் இருந்தால் அது இதுதான். குளத்தூரில் அழுவுறது, கல்யாண வீட்டில் அழுவுறது, மேடை போட்டு அழுவுறது, நடிகர்களை கூட்டு வந்து வச்சு அழுவுறது, இன்ஸ்டாகிராமில் அழுவுறதுன்னு அழுறதுக்குன்னே ஒரு வீடியோ பண்ணுறது, ஒரு ஈவெண்ட் பண்ணுறது. அந்த ஈவெண்ட் திமுக ஈவெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அறிவாலயத்தில் இந்த ஈவெண்ட் வைக்கிறது. இந்த அளவுக்கு இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இதுக்கு பேர் பயம். ஏன்னா யூடியூப்ல இருந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்தையும் காசை கொட்டி விளம்பரம் போட்டவங்க யாரு? அவங்க. ஒரே ஒரு விளம்பரம், ஒரு ஆடு, ஒரு யூடியூப்லேயோ ஒரு நியூஸ் பேப்பர்லையோ காசு போட்டு தாவேக்கா கொடுத்துருக்குமா? மக்களாக சேர்ந்து பண்ணாங்க. இந்த சமூக ஊடகம்னா என்னென்ன? ரொம்ப சிம்பிள். சமூகத்தில் இருக்க மக்கள் அவங்க கையில் இருக்கக்கூடிய ஒரு ஊடக வெளிச்சம். அவன் நல்லதை பார்த்தானா ப்ரமோட் பண்ணுவான், கெட்டதை பார்த்தானா திட்டி ஒரு வீடியோ போடுவான், இல்லை கமெண்ட் போடுவான், அவ்வளோதானே. களத்தில் ஏதோ ஒன்று நடந்தால் தானே அது ரீல்ஸே போட முடியும். இவங்க களத்தில் ஏதோ ஒன்று செய்கிறாங்க. ஒரு விஎம்ஐக்காரன் சாப்பாடு போடுறான், ஒரு தாவேக்காரன் ஒரு குழந்தைக்கு லைப்ரரி கட்டி கொடுக்குறான், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறான், அதை வீடியோ போடுறான்.
ஒரு அமைச்சர் போயிட்டு ஒரு இடத்துல ஆய்வு பண்றாரு, அது மக்களுக்கு தெரியப்படுத்துறாரு. ஒரு எம்எல்ஏ போயிட்டு ஒரு இடத்துல ஆய்வு பண்றது மக்கள் தெரியப்படுது. ஏதோ ஒரு வேலை செஞ்சாதான் வீடியோ போட முடியும். அவர் வேலை செய்யறாரு, அது சமூக ஊடகத்துல போறாரு. ஏன்னா உங்களுடைய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் போடாது. எல்லா ஊடகத்தையும் நீங்க காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறீங்க. வேலை செய்யறாரு, போடுறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் உங்க வீடியோ போக மாட்டேங்குதுன்னா நீங்க வேலையே செய்யல. நீங்க வேலை செஞ்சுதான் வீடியோ போட்டிருக்கலாம். ஸோ வேலை செய்யாத ஒரு பிரச்சனை, சமூகத்தை பார்த்து பயம் 2வது பிரச்சனை, அந்த சமூகத்தின் வாயிலா ஒரு சமூக ஊடகத்துல வந்து ஒரு விஷயம் பேச போடலாம்னா அதை பார்த்து 3வது பிரச்சனை. அது எப்படி கையாளுன்னு தெரியல. தே ஆர் நாட் அப்டேட்டட். இவங்க களத்துல அப்டேட்டே ஆகாம இன்னும் பழைய பஞ்சாங்கமா இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு இதெல்லாம் பயத்தை ஏற்படுத்துது. இல்லைன்னா இது வந்து ஒரு கொண்டாட்டமா தான் இருக்கணும். எனக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுக்க முடியும், உங்களால வச்சுக்க முடியும், முன்னாள் அமைச்சரால வச்சுக்க முடியும். ஏன் உன்னால அது முடியல? அப்ப என்னன்னா வேலையே செய்யல, அப்டேட் ஆகல. அப்ப பெரிஷா வேண்டியதுதான் அர்த்தம். இல்ல 6 மாசம் விமர்சிக்க மாட்டோம்னு சொன்னவங்களா 6 நாள்ல இருந்து தொடங்கிட்டாங்க அப்படின்னு தலைவர் விஜய் அவர்களே சொல்லியிருந்தாங்க. ஸோ திருச்சியிலுமே முதல்வர் அவர்கள் பேசின ஸ்பீச்சை வந்து பயங்கரமா நிறைய விஷயங்கள் வச்சிருந்தாங்க. குறிப்பா அது வந்து ஒரு முதல்வர் பேசுற ஸ்பீச் மாதிரி இல்லை, அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் அப்படின்ற மாதிரி அவர் ஆதங்கத்தை அவர் குடும்பத்துல ஷேர் பண்ணிக்கிறாரு. பட் அது அப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல எனக்கு என்னன்னா இவங்களுக்கு அரசியல் ஒன்றும் இல்லை, இவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டிவான அரசியல் ஒன்றுமே இல்லை. இவங்களால ஏதோ ஒன்று எடுத்து பேசணும்னு வச்சுக்கிங்களேன். ஒரு மாதம் முன்னாடி போய் பாருங்கன்னு சொன்னாலே கப்புச்சுப்புன்னு போயிடுறாங்க. இந்த இடத்துல அவரு அந்த தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்கு போயிருக்காரு, அந்த மாவட்ட மக்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு. இவங்க பண்ணதை பேசுறாரு, அவ்வளவுதான். சிம்பிள் அஸ் தட். அதை பார்த்துட்டு ஒரு முதல்வர் பேச்சு மாதிரி இல்லை, முதல்வர் பேச்சு மாதிரினா முதல்வர் பேச்சுன்னு எப்படி இருக்கணும்? ப்ரெஸ் மீட்டில் பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த கேள்விக்கு இந்த பதிலை படிக்க சொன்னாங்கன்னு சேர்த்து படிக்கிறதா முதல்வரோட ஸ்பீச்சா? இல்லைனா வந்து ஷேக் அலாதீன் குழந்தைக்கு ஜெயகடான் பேர் வைக்கிறது தான் ஸ்பீச்சா? எனக்கு புரியல. முதல்வரோட ஸ்பீச்சுக்கு ஏதாவது வரையறை இருக்கா? ஒரு மக்கள் தலைவன் மக்களோட உரையாடுறாரு, அவர் மக்கள் கூட பேசுறாரு, அவர் மனசை ஓப்பன் பண்ணி பேசுறாரு, அவர் ஒரு ஓப்பன் புக். அதில் இப்படி தான் பேசணும்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் கேட்டேன்னா எல்லாரை பத்தி கேட்கலாம். அன்னைக்கு முடிந்த துணை முதல்வர், இன்னைக்கு இருக்க எதிர்க்கட்சி தலைவர் வந்து எல்லாரை பத்தி கேட்கலாம். இவர் மக்களோட பேசல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன ரகசியமா பேசுறாரு, பட்டவர்தனமா எல்லாரும் முன்னாடி தானே பேசுறாரு. ஓப்பனா நீங்க பண்றத அவர் சொல்றாரு, இப்படி எல்லாம் பண்ணீங்க, இவ்வளவு மோசமா பண்ணீங்கன்னு சொல்றாரு. தன்னுடைய ஆதங்கத்தையும் சேர்த்து சொல்றாரு. வருங்காலம் எப்படி இருக்கும்னு சொல்றாருன்னா அவர் கம்யூனிகேஷன் ஸ்டைல் அவர் ஃபாலோ பண்றாரு. உங்களுக்கு என்ன மேன் பிரச்சனை? நீங்க மக்களை கூட்டி எப்ப பேசுனீங்கன்னு நான் கேட்கறேன். நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் தான் எழுதிட்டு இருந்தாங்க. அப்ப நான் கேட்கறேன், முன்னாள் முதல்வர் அழலாமா பப்ளிக்ல கூப்பிட்டு வச்சு? ஓட்டு போடாதவங்ககிட்ட நன்றி இல்லைங்க, நீங்க போட்ட ஓட்டுக்கு நன்றி, மேபி நான் தப்பு பண்ணி சரி பண்ணிட்டு வரேன், நானும் உங்களுக்கு துணையா இருப்பேன், இது கரெக்டான அப்ரோச்சா இருக்க முடியுமா? என்ன ஓட்டு போடாம வச்சுட்டீங்க, இது கரெக்டான அப்ரோச்சா இருக்க முடியுமா? என்ன கேட்கறது, யார் கேட்கறது, எது கேட்கறதே தெரியாம கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, மின்வெட்டு அதிகமா இருக்கு, சட்ட ஒழுங்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு, முதல்வர் அவர்கள் இன்னும் அதிதீவிரமா வேலைகளை செய்யணும் அப்படின்றத முன்வைக்கிறாங்க. மின்வெட்டுன்றது எதனால நடக்குது அப்படின்றத எனக்கு தெரிஞ்சு அமைச்சர் நிர்மலா அவர்கள் தினமும் செய்தியாளர்களை சந்திச்சு முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இருப்பினும் இது எப்படி எடுத்துக்கிறது? இதை நிஜமாலுமே தொழில்நுட்ப கோளாறா இல்லை வந்து வேணும்னு நடக்கக்கூடிய செயலா? இல்லை, இது 2 லேயர் 3 லேயராக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு அதீத கன்செப்ஷனில் இருக்கிறோம். இந்த ஜூன் 8, 9 தேதி வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெயில் அடிச்சு நம்ம பார்த்தே இல்லை. ஒரு மே 20 தேதிக்கெல்லாம் வந்து அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயிலாம் முடிஞ்சிடும், கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து அங்கே தென்மேற்கு பருவக்காற்று ஆரம்பிக்க உடனே கொஞ்சம் எல்லாம் தணிஞ்சிரும், அனல் இருக்கும், ஆனால் வெயில் இருக்காது அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். இத்தனை வருஷத்தில் பார்க்கும்போது நமக்கே இந்த வருஷம் வெயில் தாங்கலை. அப்போ இது இன்னும் புரிஞ்சுக்கிறோம், இந்த இடத்துல வந்து ஒரு சூப்பர் எல்னினோன்னு ஒன்று வருது, அது ஒரு ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர், ஒன்றும் பண்ண முடியாது, இதை வந்து இப்படி வருதுன்றதை புரிஞ்சுக்கிறோம். அதோட நீட்சியாக எல்லார் வீட்டிலும் அதிகமாக ஏசி கன்சம்ஷன் இருக்குது, ஃபேன் நிறைய யூஸ் பண்ணுறோம், அப்போ பவர் பத்தலை. இது ஒன்று. அதனால் அந்த லோடு தாங்காமல் சில இடங்களில் பிரேக் டவுன் ஏற்படுது, கரண்ட் லோடு பத்தலைன்னு அதை சரி பண்ணுறாங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது ஒரு லேயர் பிரச்சனை, இது இருக்குது. இதுக்கு காரணம் இவங்க போதுமான அளவுக்கு மின்துறையை பராமரிக்கலை, கடந்த 9 மாதத்தில் மெயின்டெனன்ஸ் பண்ணலை, இந்த லோடை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் தயாராக இல்லை. இது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி பவர் கன்சம்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரைவேட்லேருந்து நீங்கள் ஒரு யூனிட் கரண்ட் வாங்கினா 9 ரூபாலேருந்து 16 ரூபாய்க்குள்ள ரேஞ்சில் வாங்கலாமா ஒரு யூனிட்டோட விலை. அரசாங்கமே உற்பத்தி பண்ணிச்சுன்னா 3 ரூபாலேருந்து 3 ரூபா 50 பைசாக்குள்ளே தான் விலை வருமா. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 5 ஆண்டு காலத்தில் அரசாங்கம் பிஎஸ்யூ சார்பில் பவர் கன்சம்ஷனுக்கு ஒன்றும் பண்ணலை. சோலார் கிரிட் போட்டிருக்கலாம், விண்மில்ல எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கலாம், டைடல் பவர் ப்ராஜெக்ட், ஹைடல் பவர் ப்ராஜெக்ட், தெர்மல் ப்ராஜெக்ட், நியூக்ளியர் ப்ராஜெக்ட்னு 1000 வகை இருக்குது. ஏதாவது ஒன்றையாவது இவங்க பண்ணியிருக்கலாம், இல்லை மத்திய அரசோட சப்போர்ட் கேட்டிருக்கலாம். ஒரு ப்ரொப்போசல் கூட கிடையாது. ஸோ தமிழகத்துக்கு கரண்ட் பவர் கன்சம்ஷன் அதிகமாகிட்டே இருக்குது. அந்த பவர் கன்சம்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எந்த திட்டமும் போடவே கிடையாது. இது 2வது பிரச்சனை. 3வது, எப்படியாவது மக்களை வஞ்சிக்கணும், பழி வாங்கணும்னு குளத்தூர்ல இந்த வீடியோ வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. களத்தில் கீழ்மட்டத்தில் இருக்கிற இவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சில அதிகாரிகளையோ இல்லை அந்த உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளை கையில் வச்சுக்கிட்டு பயமுறுத்தியோ இல்லை ஆசை காமிச்சியோ இந்த ஆட்சி மேலே அவதூறு ஏற்படுத்துறதுக்கும் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை வஞ்சிக்கிறதுக்கும், வெயில் தாக்கத்தில் குழந்தை அழுதுன்னா என்ன பண்ணுவான்?
அந்த கோவத்தை ஏற்படுத்துறதுக்குமே பண்ற ஒரு திட்டமிட்ட சதியா பார்க்கும். ஓகே. இதுக்காக தான் நம்ம எவ்வளோ ப்ரூஃப் வருது. கண்ணெதிர வந்து ஃபியூஸை திருடிட்டு ஓடுறவன், டிரான்ஸ்ஃபார்மர்ல உயரத்துக்கு அடிக்கிறவன், ஒயர் 800 கிலோ காப்பர் ஒயர் திருடினவங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அரசிலேயே இந்த மாதிரி தப்பா செயல்படுறவங்கள நம்ம வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஹார்ட் டிஸ்கை திருடி விற்கிறதுல இருந்து ஒவ்வொன்றுத்துக்கும் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. கண்ணெதிர்க்கு டிரான்ஸ்ஃபார்மர் இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, ஹார்ட் டிஸ்கில் திருடு நடந்திருக்கு, ஒன்னொன்றுக்கு சிபிசிஐடியும் சிபிஐயும் ரெஃபர் பண்ணி கேஸ் நடந்துட்டு. ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய சதி நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் தீர்வு நடக்கும். நான் என்ன சொல்றேன், உங்களால மக்களை வந்து வெறுப்பேற்றலாம், ஆனா வந்து அவங்களுக்கு உங்களை என்னன்றதை மறக்க வைக்க முடியாது. அவங்களுக்கு நீங்க என்ன நல்லா தெரியும். ரெண்டாவது, இந்த பிரச்சனையை எவ்வளவு சீக்கிரம் போர்க்கால அடிப்பட முடியுமோ சரி பண்ணிடுவோம். உங்களால ஒரு நேரத்தை தாண்டி இதை செய்யவே முடியாது. அப்படி மீறி இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளோட கை இதுல இருக்கு, பெருசா பண்றாங்கன்னா, இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் அந்த மாடல் இப்போதைக்கு நம்ம டிசால்வ் பண்ணிட்டு ரீஎலெக்ஷன்ஸ் போறது, ஃப்ரெஷ் எலெக்ஷன்ஸ் போறது தான் வழி. அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப இந்த அளவுக்கு இதுல பிரச்சனையும் அதுக்கான தீர்வு இருக்கும்போது அது ஒரு அரசாங்கம் ஒரு அளவுக்கு பொறுமையா இருக்கும். அதை மீறி இது இப்படியே போச்சுனாக்கா அதுக்கான இரும்புக்காரங்கள் கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும்ன்றதை என்னால் புரிஞ்சுக்க முடியும். எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன தோணுதுன்னா, அமைச்சர் எல்லாமே குறிவைக்கப்படுகிறார்களா? ஏன்னா அவங்க என்ன கேஸ்ட், என்ன விஷயங்கள் அப்படின்றத அவர் எங்கேயாவது போனாங்கன்னா, ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஏதாவது ஒரு வார்த்தைகள் தவறுதலாக பேசினாலோ, ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாலோ, இல்லை அவங்களோட மேனரிசம் ஏதாவது ஒன்று எடுத்து போட்டு இவங்க இப்படி பண்ணுறாங்க. இப்போ டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அப்புறம் ஒவ்வொரு இப்படி தனித்தனியாக சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு அமைச்சர் மேலேயும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு பழிவாங்குதல் மாதிரி எனக்கு தோணுது. அவங்களோட பின்புலம் என்ன அப்படின்றது முதற்கொண்டு எடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள என்ன மனநிலையில் இருக்காங்க? முதல்வர் அவர்கள் அவங்களுக்கு என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருக்காரு? இது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இவங்க எல்லாருமே வந்து அந்த தலைவரை பார்த்தே வளர்ந்தவங்க இல்லையா? இவங்க இதுக்கெல்லாம் வந்து அஃபண்ட் ஆகிற மைண்ட் செட்லேயே கிடையாது. ஏன்னா அண்ணன் விஜய் அண்ணா வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க, அவரை வந்து கிண்டல் பண்ணுறதோ இழிவுபடுத்துறதோ அவர் என்னைக்காவது பாதிச்சிருக்குவான்னு கேட்டிங்கன்னா, எந்த பத்திரிகை இழிவுபடுச்சோ அந்த பத்திரிகையில் கவர் பேஜில் வந்தது தான் அவர் ஸ்டைல். யார் வந்து 2 வருஷம் கட்சின்னு சொன்னாலும் அந்த 2 அவங்க முதல்வர் ஆகிறார் விஜய்னு இப்போ ஹெட்லைனில் போட வச்சு தான் ஒரு ஸ்டைல். ஸோ இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டோ இது பார்த்து அஃபண்ட் ஆகிறதுக்கோ அவங்களுக்குலாம் டைமே கிடையாது, அந்த மாதிரி மைண்ட் செட்டே கிடையாது. டிஎன்ஏவே அதில் செட் ஆகாது அவங்களுக்கு. ஆனால் பிரச்சனை என்னென்னா ஆற்றாமை, பொறாமை. ஒரு பண்ணையார்களாக உட்காந்துருந்தமே, எம்எல்ஏக்கு பையன் எம்பி, எம்பிக்கு பையன் துணை மேயர், துணை மேயருக்கு பையன் வந்து வட்டம். அன்றைக்கி ஜென்சின்னு ஒரு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்களா, அதில் கூட இன்றைக்கி ஒரு வீடியோ வந்திருக்குது. ஒவ்வொருத்தரும் வந்து ஆமாம் இது வந்து குடும்ப ஆட்சி தான், எங்கள் பாட்டி வந்து அந்த நகர செயலராக இருந்தாங்க, எங்கள் தாத்தா வந்து அந்த மாமன்ற உறுப்பினராக இருந்தார், எங்கள் அப்பா வந்து துணை மேயராக இருந்தார், இன்றைக்கி நான் வந்து நிற்கிறேன். ஏமா வந்து நிற்கிற, நீ இப்படிலாம் வரக்கூடாது, இப்போ தான் நெப்போட்டிசம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதை எடுத்து ஒத்துரு போல. நான் அந்த வீடியோ கூட உங்களுக்கு இருக்கேன், வாய்ப்பு இருந்தால் ஷேர் பண்ணுவேன். அந்த லெவலில் எல்லா இடத்துலையும் இப்படியே இவங்க இருப்பாங்கன்னாக்க, இப்போ இவங்களுக்கு புதுசாக ஒரு எளிய வீட்டு ஒரு கல்யாணத்தில் சமைக்கிற வீட்டு பையன் வந்து அறநிலையத்துறை அமைச்சர் ஆனால் எரிய தான் செய்யும். ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துலேருந்து ஒருத்தர் ஏந்து வந்து எல்லா ஸ்கூலுக்கும் அமைச்சாலும் எரிய தான் செய்யும். இவங்களை நம்ம வந்து பதில் சொல்ல அவசியம் கிடையாது. இவங்க இதை பண்ணுறாங்க. நீங்கள் சொன்னீங்க பார்த்திபன் வந்து அந்த பஸ்ஸில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து வீடியோ பண்ண. ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இந்த வீடியோவில் பேசுகிறவங்களோ எதிர்க்க வந்து கேள்வி கேட்டு வீடியோ எடுத்து போகிற எல்லாருமே எப்படிங்க ஒரே நேரத்தில் இந்த ஜென்சி மீட்டிங்கில் உட்காருறீங்க? அந்த மீட்டிங்கில் பேசினவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மக்கள் முன்னாடி சில சேனல்களை பண்ணும்போது அங்கே ஆடியன்ஸாக ஸ்டூடெண்ட்ஸாக வந்து உட்காந்துக்கிட்டு தாவேக்காரங்களை பேச உடம்பு கேள்வி கேட்டுட்டு இருந்தோம். எப்படிங்க எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மண்டமல இருக்க கொண்டே மறைக்க தெரியல. இருக்கிறது ஒரு 30-40 பேர் இவங்களை வச்சுக்கிட்டு நரேஷன் பில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது பட்டவர்கள் வெளில வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஓரளவுக்கு பண்ணலாம், அதை மக்கள் ஏற்றுக்க போகிறதில்ல, நம்ப போகிறதில்ல. ஆனால் இவ்வளவு பொறாமையும் வஞ்சமும் ஆற்றாமையும் இருக்கும்னா சந்தோஷம், எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. நீங்கள் வயிறு எறிஞ்சிங்களா, அது வரைக்கும் சந்தோஷம். டெல்லி கண்ட்ரோல் எடுக்கிறாரா முதல்வர் விஜய் அவர்கள் அப்படின்னா? ஏன்னா அங்கே போயிட்டு என்ன நம்மளுக்கு தேவையோ அதை உரிமையோட கேட்குறாரு. சிலர்லாம் 1000 விஷயங்கள் சொல்கிறாங்க, அதுக்கு அப்பாற்பட்டு உரிமையோட கேட்குறாரு. இந்த பக்கம் போனோம்னா ராகுல் காந்தி அவர்கள், சோனியா காந்தி அவர்கள் இந்த மாதிரி அவங்களோட சந்திச்சு அவங்கள்ட்ட வாழ்த்து தெரிவிக்கிறாரு, வாழ்த்து பெற்றிருக்கிறாரு, கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் போகிறாரு. இது டெல்லி கண்ட்ரோலா எப்படி பார்க்கலாம்? நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே அண்ணா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். சிபிஐ ஆஃபீஸ்ல இருந்து கையை காட்டிட்டு ஒருத்தர் 3 போமெண்ட் வெளில வருவாருன்னா அதுதான் ஸ்டைலு. அதனால ஹி இஸ் ஆல்வேஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். தமிழ்நாடு தான் கண்ட்ரோல். எனக்கு அதுலலாம் டவுட் இல்லை. எல்லோரும் நம்ம மக்கள் தானே, ஸோ எல்லாருக்கும் நம்ம நல்லது செய்யலாம் தானே, அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அதை அண்ணன் செய்வார். ஏன்னா மணி என்னன்னு நினைக்கிறேன், லயலா மணி அவர்கள் ஒரு நேர்காணலில் பேசும்பொழுது நீங்கள் வேணா நினச்சி பாருங்க, இந்த 2 கட்சியும் இணைஞ்சு கூட நம்மள தாவேக்காவை எதிர்ப்பாங்க. அப்போ அவர் சொல்லும் பொழுது அவ்வளோ ட்ரோல் வந்துச்சு. ஆனால் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் மூலிமா எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏன்னா சமீபத்தில் நிறைய பேர் பேசும்பொழுது அவர் சிஎம்மா இல்லைங்க, ஃபியூச்சர்ல என்னவா வேணா ஆகலாம், அதுக்காக அவர் அந்த அளவுக்கு அவர் தயாரா இருக்காரு அப்படின்னா, இல்ல இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் எங்க போனாலும் அவ்வளவு பாதுகாப்பு, இது வரைக்கும் எந்த முதல்வருக்கும் வழங்காத பாதுகாப்பு, யாருக்கும் கூடாத ஒரு கூட்டம், இதெல்லாம் பார்க்கும் பொழுது டெல்லியவே கண்ட்ரோல் எடுத்துட்டாருன்னு தான் நம்மளுக்கு தோணுது. எதிர்பார்க்கலாமா? அவர் எதிர்பார்த்தாரா முதல்ல விஜய் அவர்கள்? இல்லைங்க, அவருக்கு தெரியுங்க அவர் ஸ்டேச்சர் என்னன்னு அவருக்கு நல்லா தெரியுங்க. அதுக்கு அதை தாண்டி தாங்க அந்த ஹம்பிள்னஸ்.
அதுதாங்க நீங்கள் அங்கே ஆச்சரியப்படக்கூடிய விஷயமே. அவருக்கு தெரியும் அவர் ஸ்டேச்சர் என்ன, அவர் வேல்யூ என்னன்னு தெரியும். ஆனால் அப்பவும் டு த கிரவுண்ட், ஸ்டேயிங் டு த கிரவுண்டாக இருக்காருல்ல, அதுதாங்க யூனிக்னஸ், ஸ்பெஷாலிட்டியே. ஒன்றும் இல்லைங்க, பெரிய வித்தியாசமே கிடையாது. தமிழ் பேசுகிறவங்களுக்குலாம் ஒரு தளபதி விஜய், மற்ற லாங்குவேஜ் பேசுகிறவங்களும் ஒரு விஜய் தளபதி, அவ்வளோதான் வித்தியாசம். அதனால எல்லா இடத்துலையும் அதே அன்பு. இது வந்து அந்த மனுஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதெல்லாம் ரெண்டாவது. நான் பர்சனலாக பார்த்துருக்கிறேன், பேசியிருக்கிறேன், அவர் கூட ஒர்க் பண்ணுறேன், எனக்கு அவர் மேலே அவ்வளோ ஒரு அன்பு இருக்கிறதெல்லாம் ரெண்டாவது. அவங்கள நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஆரா ஒன்று ஃபீல் ஆகும். அதை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து நெகட்டிவிட்டிலாம் போயிடும். என்னன்னா எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற ஒரு மனசு, எல்லாரும் ஒரு கொண்டாடுறாங்க. கோடி பேர் மனசுல ஒருத்தன் வந்து தலைவனா இருந்தா அந்த மனுஷனுக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஆரா ஃபார்ம் ஆகும். அதைத்தான் நான் பார்க்குறேன். அதனால வந்து அவருக்கு வந்து அங்கேயும் நம்ம மக்களுக்கு நல்லது செய்யற வாய்ப்பு இருந்தா அதையும் கடமையா ஏற்று செய்வாரு. அதற்கு முன்னாடி ஒரு பெரிய கடமை இருக்குது, அதற்கும் அவர் தயாரா இருக்கிறாரு. ஏன்னா நம்ம நாடு வந்து இட்ஸ் அ ஃபெடரல் கண்ட்ரி. நம்ம வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் இருக்கிறோம். மாநிலங்கள்லாம் சேர்ந்து ஒரு தேசத்தை, ஒரு கவர்மெண்ட்டை, ஒன்றிய அரசை அமைக்கணும். அதுதான் நம்மளுடைய தாற்பயமே. அது எல்லாத்தையும் 20 ஸ்டேட்லையும் நானே கண்ட்ரோலில் இருக்கிறேன், நான் இருக்கேன்றது இல்லை. தட் பிகம்ஸ் யூனிட்டரி ஃபார்ம். ஸோ எல்லா முதல்வர்களையும் ஒன்று சேர்த்து, எல்லா மாநிலத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை கொண்டு வர முடியும்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு முகம் தான் வந்து ஆணி வேற இருக்க முடியும். அது இருக்கு. உங்களுக்கு தெரியும் அவர் எந்தெந்த மாநிலத்தில் அவர் என்னென்ன பேரில் கொண்டாடுறாங்கன்னு. பேர் என்னவா இருந்தாலும் ஆள் ஒன்று தான். நல்லதே நடக்கும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்களோட பகிர்ந்து வாய்ப்புக்கு நன்றி. சந்திக்கும் நன்றி. வணக்கம்.